திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 6ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹூப்போனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூப்போனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது
செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear,
I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன்.
எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்தெழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, சீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் இருந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விரிந்தாய் போற்றி, விளைபவர் உள்ளத்து அமுதே போற்றி. விளைவு. விளைபவர் என்பதனுடைய பொருள் விளைதல் என்றாலே விரும்புதல் என்று பொருள்படும். விளைதலில் உறுதியாக நிற்பதே வேட்டல். வேட்டல் என்பது விருப்பத்தில் நிலைபெறுதல். விருப்பமே சக்தியாக இருந்து நாம் விரும்பியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த பயிற்சியை நாம் இப்பொழுது தொடர்ந்து செய்து வருகிறோம். உங்களுடைய விருப்பம் வேட்டல் என்ன என்பதை கண்டு அடைந்திருப்பீர்கள். அதாவது இலக்கு நிர்ணயிக்கப்படும் பொழுதே தெளிவாக வரையறைக்குட்பட்டதாக சாத்தியமுள்ளதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும். கால அளவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இலக்கை நிர்ணயித்த பிறகு அது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் என்ன எழுதுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான காரணியாக இருந்தாலும் நாம் என்ன உணர்கிறோம், எந்த உணர்வில் இருக்கிறோம் என்பதுவே விளைவை வேகமாக்கும். நான் செல்வந்தன் ஆகப் போகிறேன், பணம் என்னிடம் வரப்போகிறது என்பது போன்ற எதிர்காலத்தில் இருப்பதாக நம்முடைய இலக்கு இருக்கக்கூடாது. நான் செல்வந்தன் ஆகிக் கொண்டிருக்கிறேன், இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது போன்ற நிகழ்காலத்திலும் நம் இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் இப்பொழுது நன்றி உணர்வை பயிற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி உணர்வில் மிதந்து கொண்டிருப்பீர்கள். நன்றி உணர்வு உங்களிடம் ஒரு மாயாஜாலத்தை ஏற்படுத்தி இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் நன்றி உணர்வில் இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகியிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது என்று வள்ளுவர் கூறுகிறார். நன்றல்லதை ஏன் அன்றே மறக்க வேண்டும்? அவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, மறக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் நம்முடைய உணர்வு நிலையில்
அவையெல்லாம் வீழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பதிவுகளாக இருந்து நம்மை சுற்றி ஒரு எதிர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நன்றி உணர்வு என்பது ஒரு நேர்மறையான அதிர்வு. நன்றி உணர்வில் நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கோப உணர்வை வெளிப்படுத்த முடியாது, அல்லது கோபமாக இருக்கும் பொழுது உங்களால் நன்றி உணர்வை வெளிப்படுத்த முடியாது. இரண்டு எதிரெதிரான உணர்வுகள் ஒரே இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை எதன் பொருட்டெல்லாம் நன்றி உணர்வை வளர்த்து கொள்ள முடியுமோ அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி நன்றி உணர்வை திரும்ப திரும்ப உங்களிடம் நிலை பெறச் செய்யுங்கள். இந்த நன்றி உணர்வு தான் உங்களிடம் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கின்ற ஒரு பெரும் ஆற்றலாக இருக்கப் போகிறது. நீங்கள் வைத்திருக்கும் கல் நன்றி உணர்வு கல். இயன்றவரை அது உங்களுடன் இணைந்தே இருக்கட்டும். நல்ல அதிர்வுடன் நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த கல்லை நீங்கள் கையில் வைத்திருக்கும் பொழுது அந்த அதிர்வு அந்த கல்லுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பின்பு எப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த கல்லை கையில் எடுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நல்ல அதிர்வுக்கு நன்றி உணர்வுக்கு சென்று விடுவீர்கள். நன்றி உணர்வுடன் ஒரு உணவை உண்டீர்கள் என்றால் அந்த உணவு நன்கு செரிமானமாகும். நன்றி உணர்வுடன் நீரை அருந்தினீர்கள் என்றால் அந்த நீர் அமிர்தமாக உங்கள் உடலில் வேலை செய்வதை பார்ப்பீர்கள். நன்றி உணர்வுடன் வாகனத்தில் பயணம் செய்தீர்கள் என்றால் அந்த வாகனம் உங்களுடன் நன்றாக ஒத்துழைப்பதை காண்பீர்கள். நன்றி உணர்வுடன் ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் அந்த செயல் விரைவாக சுமூகமாக செய்து முடிக்கப்படுவதை கண்டு நீங்களே ஆச்சரியத்தில் மூழ்கி போவீர்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகின்ற எல்லா நூல்களிற்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குமென்றால் அது நன்றி உணர்வே. ஒவ்வொரு நாளிலும் பல முறை உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், ஹவு டு யூ ஃபீல்? இப்பொழுது என்ன உணர்வில் இருக்கிறீர்கள் என்று. நான் கோபமாக இருக்கிறேன், நான் கவலையாக இருக்கிறேன், நான் பயத்துடன் இருக்கிறேன், நான் படபடப்பாக இருக்கிறேன், நான் பதட்டமாக இருக்கிறேன் என்பது போன்ற பதில் உங்களுக்கு வந்தால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஏதேனும் ஒரு விஷயத்தில், அப்பொழுது உங்களிடம் உள்ள ஒரு விஷயத்திற்காக நன்றி உணர்வை நீங்கள் உணரத் தொடங்கினால் உங்களுடைய அந்த எதிர்மறை உணர்வுகள் உங்களை விட்டு நீங்குவதை காண்பீர்கள். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்தீர்கள் என்றால் உங்களிடம் செல்வம் அல்லது அது போன்ற விஷயங்கள் பன்மடங்காக பெருகும். பொதுவாக நம்முடைய மனதின் சுபாவம் நம்மிடம் இல்லாத விஷயங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பதும் இயங்கிக் கொண்டிருப்பதுமே ஆகும். அம்மாதிரியான மனநிலை நம்மிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களையும் நம்மை விட்டு துரத்திவிடும் என்பதே உண்மை. எனவே உங்களிடம் என்ன இருக்கிறதோ அந்த இருக்கின்ற விஷயத்திற்கு நன்றியுடன் இருப்பீர்களாக. நீங்கள் நினைக்கலாம், நாம் விரும்பியது நடக்காத போது கூட எப்படி நேர்மறை உணர்வில் நாம் இருக்க முடியும் என்று. நாம் விரும்பியது, நம்முடைய திட்டம் நடக்கவில்லை என்றால் அங்கு வேறு ஏதோ ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதே பொருள். அந்த வேறு ஏதோ ஒரு திட்டம் என்பது இயற்கையின் திட்டமாக இருக்கலாம், இறைவனின் சித்தமாக இருக்கலாம். இறை சித்தம் செய்யப்படுவதாக என்பதே பைபிளின் மொழி. இறை சித்தம் செய்யப்படுவதாக என்பதை விட இறை சித்தமே செய்யப்படுவதாக என்று கூறப்படுகிறது. நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்கின்ற ஞானம் வேண்டுமென்றே எல்லா மதங்களும் கூறுகின்றன. இப்போது அந்த விஷயத்தில் உள்ள நல்லது எதுவும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட சில காலம் கழித்து அதில் உள்ள நன்மை நமக்கு தெரிய வரும். நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் சில வருடங்களுக்கு முன்பு நடந்த
அப்போது நாம் கெட்டது என்று நினைத்த சம்பவங்களில் கூட பின்னால் இது நடந்ததே பரவாயில்லை என்று தோன்றும்படியாக இருந்திருக்கும். சிலருக்கு வேலை போயிருக்கும், அப்பொழுது அது கெட்டதாக தெரியும். அவர்கள் பின்னால் ஏதாவது ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு பெரிய தொழிலதிபர்களாக வளர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இறை திட்டத்தில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஸோ எது நடந்தாலும் நன்றி நன்றி நன்றி, நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நாம் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி எதிர்மறையான அதிர்வுகள் இருப்பதில்லை. உங்களை சுற்றி நன்றி உணர்வு என்னும் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 28 நாட்கள் இந்த பயிற்சியை நீங்கள் முடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மாயாஜாலம் நிகழ்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எனவே இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நடக்கும் என்ற நம்பிக்கையுடன், நடந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வுடன் ஜஸ்ட் காத்திருங்கள். பயிற்சியின் போது காலையில் 3 பயிற்சிகள் முக்கியமானவை. சங்கல்பம், ஹோபோனோபோனோ மற்றும் நீர் தியானம். சங்கல்பத்தின் போது மாயாஜாலக்கள், நன்றி உணர்வுகள் உங்களிடம் இருக்கட்டும். ஹோபோனோபோனோ பயிற்சி செய்யும் பொழுது பணம் அல்லது மணி பர்ஸ் கையில் வைத்திருங்கள். ஒரு கையில் இந்த பொருட்களை வைத்திருக்கும் பொழுது மறு கையில் குபேர முத்திரை. அதை பற்றி பின்னர் உங்களுக்கு குறிப்பு வழங்கப்படும். அதே போல் நீர் மருத்துவம், நீர் தியானம் செய்யும் பொழுது உங்களிடம் ஒரு டம்ளர் அல்லது சொம்பு நீர் நிறைவாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பயிற்சி முடிந்ததும் இந்த நீரை சிறிது சிறிதாக உமிழ்நீருடன் கலந்து நேர்மறை சிந்தனையுடன் அந்த நீரை அருந்துங்கள். நீர் என்பது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தன்னகத்தே பதிவுகளை ஏற்படுத்தி கொள்கிறது. வாட்டர் ஹேஸ் மெமரி என்ற புத்தகம் நல்ல அதிர்வுகளையும் கெட்ட அதிர்வுகளையும் நீர் உள்வாங்கிக் கொள்கிறது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார். அவர் ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி. எனவே இப்பயிற்சிகளின் போது உங்கள் முன்னால் வைக்கப்பட்டுள்ள நீரில் நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும். அந்த நீரை புனித நீராக கருதி முழுவதுமாக அருந்திவிடுங்கள் நன்றி உணர்வுடன். மேலும் பயிற்சி நுட்பங்களை நமது குழுவின் மற்ற அன்பர்கள் விவரித்துள்ளபடி முழுமையாக நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் தொடர்வீர்களாக. வெற்றி நிச்சயம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நாம் நமது நன்றி உணர்வு பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலையின் வணக்கம். நான் கீதா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற வேலையில் எப்படி நன்றியுணர்வோடு இருந்தோம்னா அது நம்மளை எந்த மாதிரி அபண்டன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை இன்னும் நல்லா புஷ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும், இது நாள் வரைக்கும் நான் இந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சதே இல்லைங்கிற வரைக்கும் கொண்டு போய் நம்ம வேலை செஞ்சு அந்த இடத்துல கொண்டு போய் நின்னோன்னா அதுவே என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் நம்மளை கொண்டு போய் ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ளே தள்ளிடும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் அதே நடந்துக்கிறோங்க. நம்ம ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அண்ணன் தம்பிங்க 2 பேரில் ஒருத்தர் பெரிய செலிப்ரிட்டியாகவும் பெரிய செல்வந்தராகவும் பெரிய பொசிஷனில் இருக்கிறவராகவும் பலவிதமான
செல்வங்களை வளங்களையும் வச்சிருக்கிற அவரும் இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவரோட பொசிஷனும் ரொம்ப கீழே தான் இருக்குது. அது எதனால அப்படின்னா கிராட்டிடியூட் தாங்க காரணம். ஒருத்தர் வந்து அவரோட வேலையில் அவர் நன்றி உணர்வாக இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து அவரோட வேலையில் அந்த நன்றி உணர்வு இல்லை. நன்றி உணர்வுனா என்ன? நம்மளுக்கு பிடிச்ச அந்த வேலையை நம்ம நல்லா செய்யும்போது அதுதான் நன்றி உணர்வு. அது வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் எப்படி வரும்? நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதில் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம அதை முடிச்சிடுவோம். அப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிற மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக முடிக்கிற திறமையை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் அவங்ககிட்டருந்து கிடைக்கும். அப்ரிஷியேஷன் கிடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது நம்மளோட ஐடியாஸ் வந்து இன்னும் பிரில்லியண்ட்டாக வரும். நம்ம இன்னும் மென்மேலும் செழிப்படையலாம் இல்லைங்களா? அதே தாங்க, யார்கிட்டலாம் வந்து அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு நன்றியோடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதனால பலன் வந்து அபண்டன்ஸாக கிடைக்கும். யாரெல்லாம் வந்து அவங்களோட வேலையில் நன்றி உணர்வு இல்லாமல் குறை சொல்லிக்கிட்டே அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களும் பறிக்கப்படும். அதுதாங்க உண்மை. இப்போ ஒரு வேலை இருக்குது, அதை நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதை சீக்கிரமாக முடிச்சிடுறீங்க. இன்னொரு வேலை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மெதுவாக செய்வீங்க. 4 நாள் முடிக்க வேண்டியது 10 நாள் வரைக்கும் இழுப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆகும்? ஆமாப்போ கொஞ்ச நாள் கழித்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். அப்புறம் அந்த வேலை வந்து அப்படியே ஸ்டாக்னட் ஆயிரும், நின்றும், தேங்கிரும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த வேலையே நம்மளை விட்டுரும். அப்படிதாங்க, நம்ம வந்து உண்மையிலேயே அந்த வேலை பிடிச்சிருந்ததுன்னா அதை முடித்தாதான் நம்மளுக்கு வந்து தூக்கமே வரும். நீங்கள் வந்து ஒரு வேலை மேலே எந்த அளவுக்கு கிராட்டிடியூடாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டும் ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் ஓனராக இருந்தார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட எம்ப்ளாயீஸ்லேயும் அவங்களோட கஸ்டமர் மேலேயும் அவங்க ஒரு நன்றி உணர்வோடு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும், அவங்களோட பணமும் நிறையா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது ஒரு பேரண்ட்டுக்கு என்ன வேலை? குழந்தைங்கள கவனிக்கிற வேலை, வீட்டை மேனேஜ் பண்ணுற வேலை, வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிற வேலை. அதை நம்ம இன்வால்மெண்ட்டோடு செய்யும்போது நம்மளுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷமாக செய்வோம். அப்போ அவங்களும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதனால நம்மளுக்கு வந்து நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அதனால் சந்தோஷமாக நம்ம இருப்போம். அதே மாதிரி ஒரு இன்விசிபிள் மேனேஜர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து நீங்கள் எப்பெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நோட் எடுக்கிறது அவரோட வேலை. அவர் எப்பயுமே உங்கள் கூடையேவும் நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் ஒரு நோட்டும் பேனாவும் வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்கிறீங்க, எந்த மாதிரி அந்த வேலையில் இன்வால்மெண்ட் ஆகுறீங்க, அதுக்கு டைம் எப்படி ஒதுக்குறீங்க, ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இதே இது கண்டினியூ ஆகி ஒரு 1 மந்த்து கழித்து அவர் வந்து நீங்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக டைம் பார்க்காம அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் உங்களோட இன்வால்மெண்ட்டோட நீங்கள் பண்ணும்போது அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவர் 1 மந்த்து கழித்து நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும், ஒர்க்கில் நம்ம சக்ஸஸ் ஆகியிருப்போம், என்ஜாய்மெண்ட்டு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம ஃபுல்ஃபில் ஆகிருப்போம் நம்ம லைஃப்பில், இல்லைங்களா? அதே மாதிரி எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க.
அவங்களெல்லாம் யோசிப்பாருங்க. ஆனால் நம்ம ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறோம், நம்மகிட்ட எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபோன் இருக்குது, பிரிண்டர் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டைமை சேவ் பண்ண முடியும். அது தவிர நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, அசிஸ்டண்ட் இருக்கிறாங்க, டெலிவரி பீப்புள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நினச்சி நம்மகிட்ட இருக்கிற வேலையை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம். நாம் இது நாள் வரைக்கும் நம்ம செய்கிற வேலையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம இனிமே மாற்றிக்கிட்டு அதை நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நினச்சி அதை எப்படி நம்ம பிடிச்ச மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுங்கிறத பற்றி நம்ம பிளான் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நான் இதற்காக நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு எதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ அதை எழுதுங்க. ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் பிரிண்டர், ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் இன்டர்நெட், அந்த மாதிரி ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபோன். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுது, நீங்கள் இன்டர்நெட் இருக்கிறதுனால இருந்த இடத்துல இருந்தே பல விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. பிரிண்டர் இருக்கிறதுனால சாஃப்ட் காப்பி விட ஹார்டு காப்பி ஈஸியாக நம்ம எடுத்து வைக்க முடியுது. ஃபோன் இருக்கிறதுனால இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ண முடியுது. இதனால் நம்மளோட டாஸ்கோட கம்ப்ளீஷன் ரொம்ப நல்லா இருக்குது, சீக்கிரமாக நடந்துருது. அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. அது கிராட்டிடியூட் என்ற நன்றியுணர்வு யார்கிட்ட இருக்குதோ அந்த மாயாஜால சக்தி தான் நம்மளை சக்ஸஸுங்கிற இடத்துக்கே நம்மளை கொண்டு போகுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற அந்த ஜாபை பற்றி, அந்த ஜாபுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வச்சுருக்கிறோம் அதை பற்றி கிராட்டிடியூட் எழுதுங்க. எப்பயும் போல் மார்னிங் 10 நம்பர்களுக்கு கிராட்டிடியூட் எழுதுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜாலக்கல்லை உபயோகப்படுத்தி உங்களோட எய்ம் சக்ஸஸ் ஆன மாதிரியும், அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான திங்ஸை யோசித்து அதுக்கு நன்றி கூறுறதும், மறுநாளும் சுறுசுறுப்பான உற்சாகமான காலை வர வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி அதுக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு படுக்க போகலாம். ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே. நன்றி உணர்வு பாடம் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கும். இதோ இன்றைய பாடத்திற்குள் செல்வோம். இன்றைய நன்றி உணர்வுக்கான பயிற்சியில் உங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு உபயோகமான 10 பொருட்களுக்கு நன்றி உணர்வை குறிப்பேட்டில் எழுதி நன்றி உணர்வை செலுத்துங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்கு செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் மகிழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் மகிழ்ச்சி பட்டியலை பாருங்கள். தினமும் வாழ்வில் செயல்படுத்த தொடங்குங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நம் மகிழ்ச்சி பட்டியலில் உள்ள ஒன்றை நினைத்து எதிர்மறை எண்ணங்களை கன நேரத்தில் மாற்றுங்கள். மகிழ்ச்சியை உணருங்கள். மகிழ்ச்சியற்று இருக்க சாக்கு போக்குகளை கூறாதீர்கள். இக்கணத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். பணம் மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை, ஆனால் மகிழ்ச்சி நிச்சயமாக பணத்தை கொண்டு வருகிறது. பணத்தை கவர்ந்திழுப்பதற்கு அபரிமிதத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். பணத்தின் தேவை குறித்த உணர்வு மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. பணப்பற்றாக்குறை மனப்போக்கை கைவிட்டுவிட்டு தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது என்பது போல நாம் சிந்திக்கத் தொடங்க வேண்டும். பற்றாக்குறை பற்றிய எண்ணங்களை விட அபரிமிதம் பற்றிய எண்ணங்களை அதிகமாக எண்ணுங்கள். அப்போது நாம் நமக்கு சாதகமான ஒரு மனப்போக்கை உருவாக்கியிருப்போம். இந்த மனப்போக்கு நல்ல உணர்வை கொடுக்கும். அப்போது நாம் பிரபஞ்சத்திடம் இருந்து ஈர்ப்பு விதியின் மூலம் பணத்தை எளிதாக ஈர்த்து கொள்வோம். நல்வழியில் அபரிமிதத்தின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட நமக்கு உதவுவதற்கு சில பொருத்தமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நாம் கேட்டதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று நம்ப வேண்டும். அதாவது காசோலை போன்ற பொருட்கள். நமது பிரபஞ்ச வங்கியில் நம் கணக்கில் பணம் அபரிமிதமாக இருப்பதாக எண்ணுங்கள். ஆம், அது உண்மையும் கூட. பணத்தை எடுக்க காசோலையை நிரப்புங்கள். காசோலையில் தேதி இடுங்கள். எந்த தேவைக்கு என்பதை காசோலையில் எழுதுங்கள். எவ்வளவு வேண்டும் என எழுதி கையெழுத்து இடுங்கள். ஆம் உறவுகளே, நம் பிரபஞ்ச வங்கியில் நம் கணக்கில் பணம் அபரிவிதமாக இருக்கிறது. அதை பயன்படுத்துவது நம் எண்ணத்திலும் உணர்விலும் உள்ளது. நாம் விரும்புகின்ற எல்லாம் நம்மிடம் இருப்பது போல கற்பனை செய்ய வேண்டும். நாம் அதிக பணத்தை கவர்ந்தெழுக்க விரும்பினால் அந்த பணத்தை கொண்டு நாம் வாங்கவிருக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் ஒரு பட்டியலிட வேண்டும். நாம் கைவசப்படுத்த விரும்புகின்ற பொருட்களின் புகைப்படங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும்படி ஒட்ட வேண்டும். அப்பொருட்கள் தினமும் நம் பார்வையில் படும்படியாக ஒட்டி வைக்க வேண்டும். பார்வையில் படும் கணத்தில் நம்மிடம் அது இருந்தால் எத்தகைய உணர்வுகளை நாம் அனுபவிப்போமோ அந்த உணர்வுகளை நாம் உணர வேண்டும். நாம் நேசிக்கின்ற மக்களோடு அப்பொருட்களை பகிர்ந்து கொள்வது போல கற்பனை செய்து காட்சிப்படுத்தி நம் நேசிக்கின்ற மக்கள் அப்போது அடையும் மகிழ்ச்சியை நாம் கற்பனை செய்து உணர வேண்டும். நம் செயல் நடவடிக்கைகள் நம் விருப்பங்களுடன் இசைவாக இருக்க வேண்டும். நாம் ஏதோ ஒன்றை நம் வாழ்விற்குள் கவர்ந்தெழுக்க விரும்பும்போது நம்முடைய செயல் நடவடிக்கைகள் நம் விருப்பங்களுடன் முரண்பட்டு நிற்காமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். நாம் எதை கேட்கிறோமோ, எதை நினைத்து பார்க்கிறோமோ அது நமக்கு கிடைப்பது போன்றவையான செயல் நம்மிடம் இருக்க வேண்டும். நாம் எதை பெறப்போவதாக நாம் எதிர்பார்க்கிறோமோ நம்முடைய நடவடிக்கைகள் அதை பிரதிபலிக்கும்படி இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருக்கின்றோம் என்ற எதிர்பார்ப்பு எனும் சக்தி வாய்ந்த சமிக்கையை பிரபஞ்சத்திற்கு அனுப்ப வேண்டும். அதுவே நாம் அப்பொருட்களையும் நம் தேவைகளையும் பெறுவதற்கான நடவடிக்கையாகும். பிரபஞ்சத்திடமிருந்து பெறுவதற்கு ஏற்ற விதத்தில் நம் நடவடிக்கைகள் அமைந்திருக்கும் போது பிரபஞ்சத்தின் போக்குடன் நம் போக்கு இசைவாக இருப்பதாக நாம் உணர்வோம். அதிக முயற்சியின்றி விஷயங்கள் நடந்தேறுவது போல நமக்கு தோன்றும். உத்வேகத்தால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் கொடுக்கின்ற உணர்வு அது.
நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். இம்மூன்றும் உங்களால் கற்பனை செய்ய முடிவதை விட அதிகமானவற்றை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு செலுத்தி மற்றவர்களுக்கும் நல்ல ஆற்றலை பரப்பி நல்லவற்றை ஈர்த்து நல்வாழ்வு வாழ்வோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. உங்கள் இலக்குகளை உங்கள் குறிப்பேட்டில் எழுதுங்கள். நீண்ட கால இலக்குகள், குறுகிய கால இலக்குகள் என்று பிரித்து எழுதி கொள்ளுங்கள். குறுகிய கால இலக்குகளை உடனடியாக செயல்படுத்த தொடங்குங்கள். நீண்ட கால இலக்குகளுக்கான திட்டங்களை உருவாக்கத் தொடங்குங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை பற்றி. வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களில் கடைசியாக நாம் பார்க்க இருப்பது ஆகாயம். இதுவே முதன்மையானதும் கூட. நமது உடல் ஆகாய சக்தியை இந்த பிரபஞ்சத்தில் இருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஆகாய சக்தி சரியான அளவில் இருக்கும்போதுதான் கற்பதை கிரகிக்க முடிகிறது. பஞ்சபூதத்தில் மண் அப்படியே கிடக்கும். மண்ணை விட தண்ணீர் சூட்சும சக்தி வாய்ந்தது. தண்ணீரை விட நெருப்பு சூட்சும சக்தி வாய்ந்தது. நெருப்பை விட காற்று சூட்சும சக்தி வாய்ந்தது. இது எல்லா இடங்களிலும் பரவும். காற்றை விட ஆகாயம் சூட்சும சக்தி வாய்ந்தது. ஆகாயம் என்ற வெற்றிடம் பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கிறது. அண்டத்தில் உள்ள இந்த பஞ்சபூதங்கள் தான் பிண்டமாக நமது உடலிலும் உள்ளது. நாம் சாப்பிடும் உணவு, பருகும் நீரில் இருந்து மண் சத்தும் நீர் சத்தும் கிடைக்கிறது. வயிற்றில் உள்ள அமிலமானது நெருப்பாக செயல் புரிந்து உண்ணும் உணவை எரித்து உடல் இயங்க தேவையான வெப்பத்தை வழங்குகிறது. சுவாசிப்பதாலும் உணவிலிருந்தும் நீரிலிருந்தும் பிராணசக்தி கிடைக்கிறது. இதில் அதிக அளவு சுவாசிப்பதிலிருந்து பெறப்படுகிறது. நமது உடல் ஆகாய சக்தியை இந்த பிரபஞ்சத்தில் இருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆகாய சக்தியை மீட்டுத் தருவது உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தில் ஆகாய சக்தி மீட்டெடுக்கப்படுகிறது. எப்போது ஆகாய சக்தி உடலில் குறைகிறதோ அப்போது சோர்வு ஆட்கொண்டு தூக்கத்திற்கு இட்டுச் செல்கிறது. ஆகாய சக்தியை மீட்க மற்றொரு வழி தியானம் மற்றும் மனம் ஒருமித்து செய்யக்கூடிய செயல்கள். மனம் என்பது நம்மில் இருக்கும் ஒரு சூட்சும பொருள். இதனை இயக்குவதற்கு சூட்சும சக்தியான ஆகாய சக்தி தேவைப்படுகிறது. எப்போது மனதில் என்ன ஓட்டங்கள் அடங்குகிறதோ அப்போது உடலில் ஆகாய சக்தியின் சேமிப்பு அதிகரிக்கிறது. மனதில் எவ்வளவுக்கு அதிகமான துக்கம் போன்றவற்றால் உடலில் ஆகாய சக்தி அதிக அளவில் குறைவதாகவே நவீன மருத்துவத்தில் மன அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதற்கு அளிக்கும் மருந்துகள் மனதை சரி செய்யாது. அதற்கு பதிலாக தூக்கத்தை அளித்து ஆகாய சக்தியை மீட்டெடுக்கும் பணியை மட்டுமே செய்கிறது.
எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டால்தான் வாழ்வில் முன்னேற்றங்களை காண இயலும். ஆகாய சக்தியை மீட்க மற்றொரு வழி உண்ணா நோன்பு. வயிறு காலியாக இருக்கும் பொழுது ஆகாய சக்தியை அதிக அளவில் இங்கு குவிகின்றன. லங்கனம் பரமஹௌஷதம் என்பது சமஸ்கிருத மேற்கோள் ஆகும். இது விரதம் ஒரு சிறந்த மருந்து என்று கூறுகிறது. உண்ணாவிரத பழக்கம் பண்டைய இந்திய வரலாற்றில் இருந்து இன்று வரை ஒரு மத சடங்குகளாக கடைபிடிக்கப்படுகிறது. உண்ணாவிரதம் என்றால் என்ன? உண்ணாவிரதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உண்ணுவதையும் குடிப்பதையும் வேண்டுமென்றே தவிர்ப்பது. எனவே நாம் விரதம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எதையும் சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ கூடாது. தண்ணீர் ஒரு விதிவிலக்கு. இது ஏன் ஒரு சிறந்த மருந்து என்று அழைக்கப்படுகிறது? தன்னியக்கத்தின் போது செல்கள் வைரஸ்களை மற்றும் பாக்டீரியாக்களை அழித்து சேதமடைந்த செல்களை சுயமாக சாப்பிடுவதன் மூலம் சேதமடைந்த கட்டமைப்புகளை அகற்றும். இது உயிரணு ஆரோக்கியம், புதுப்பித்தல் மற்றும் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு செயல்முறையாகும். 12 முதல் 24 மணி நேரம் வரை உண்ணாவிரதம் இருப்பது மனித உடலில் தன்னியக்க செயல்முறைகளை தூண்டுகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். எளிமையாக சொல்வதானால், உங்கள் உடலுக்கு உணவை தொடர்ந்து கொடுக்கும்போது உங்கள் உணவை ஜீரணிப்பதில் உங்கள் உடல் மும்முரமாக இருக்கும். ஆனால் உண்ணாவிரதத்தின் மூலம் அதற்கு சிறிது ஓய்வு கொடுக்கும்போது செல்களை குணப்படுத்துவது போன்ற மற்ற விஷயங்களில் இது வேலை செய்கிறது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கையும் பின்பற்றலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நேற்றே பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நமது உடலானது அதனை பாதுகாத்து கொள்ள பல்வேறு பணிகளை செய்கிறது. இதில் 2 முக்கியமான பணிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று உணவை செரித்து சத்துக்களை உறிஞ்சுவது, இன்னொன்று கழிவுகளை வெளியேற்றுவது. இதில் முக்கியமான விஷயம் கழிவுகளை வெளியேற்றுதல். கழிவு வெளியேற்றமானது முழுமையாக நடக்க நமது உடலுக்கு நாம் செரிமான வேலைகளை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதாவது உணவு ஏதும் கொடுக்காமல் இருக்க வேண்டும். உண்ணாவிரதம் இருப்பதால் கிடைக்கக்கூடிய பயன்களை இங்கு பார்க்கலாம். உடல் எடை குறையும், உடலில் கொழுப்பு குறையும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும், மூளை செயல்திறன் அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும், இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும், கழிவு வெளியேற்றமானது சிறப்பாக நடக்கும். கழிவு வெளியேற்றம் சிறப்பாக நடக்கும் போது நமது உடலே நம்மை குணப்படுத்தும் ஆற்றலானது சிறப்பாக வேலை செய்யும். உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது தண்ணீர் மட்டும் குடிக்க வேண்டும். முடியாதவர்கள் ஜூஸ் எடுக்கலாம். உண்ணாவிரதம் முடித்துவிட்டு முதல் உணவாக பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. 1 நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே 1 நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய 1 நிமிட பயிற்சி.
வணக்கம் நண்பர்களே, இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.